நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முதல்ல பண்ணிருக்கணும். எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தலமா? என்னமோ அவங்க சொல்லி நான் பண்ற மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க நோக்கம் என்னன்னு உனக்கு புரியாதா? அதுவும் அந்த கேடு கெட்ட வெண்ணிலாவோட தூண்டுதலாலதான் இதெல்லாமே நடக்குது. இது எல்லாத்தையும் மீறி தானே அன்பு சார் உன் மேல அவ்வளவு உயிரா இருக்காரு. ஏமா, எங்க எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிற மாப்பிள்ள உனக்கு மட்டும் எப்படிமா கெட்டவராவே தெரியுறாரு? நாங்க அவ்வளவு பேர் கெஞ்சியும் அந்த குடும்பத்துல அவ்வளவு பேர் சொல்லியும் உன்னோட நல்லதை பத்தி மட்டுமே நினைக்கிற எங்களுக்கு நீ கொடுக்கற மரியாதை இவ்வளவுதானா? நீங்க எல்லாருமே உங்களோட மரியாதைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்னோட வலியை யாருமே உணர மாட்டேங்கிறீங்க. அந்த குடும்பமும் அவரும் என்ன வேணான்னு தூக்கி போட்டு அடுத்த நிமிஷமே நான் அந்த முடிவை எடுத்திருக்கணும். அத பண்ணாம விட்டதுதான் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. இப்பதான் அதை சரி பண்ணிருக்கேன். என் வாழ்க்கையை நான் உங்களுக்காகலாம் வாழ முடியாது. இது என்னோட லைஃப். அதுல உங்க விருப்பத்தை விட என்னோட முடிவு தான் முக்கியம். டாக்டர், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இப்போதைக்கு அவர் நிலைமையில எந்த மாற்றமும் இல்ல. அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க நினைச்சா எதுவும் பண்ண முடியாதா? யாரு நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாதுமா. உங்க ஹஸ்பண்டு மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சாதான் அது முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் நினைவு திரும்பி அவர் கண்ணு முழிக்க எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு மாசம் ஆகும்னு எக்ஸாக்டா கணிக்கவே முடியாது. எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரோட உடல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அது பொறுத்து தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட ரெக்கவரிய ஸ்பீடப் பண்ண என்ன ப்ரொசீஜரோ அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அது வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கணுமா டாக்டர்? இல்ல, நாட் நெசசரி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவரோட வைட்டல்ஸ் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்லயே அவருக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்டோட அவரை நீங்க பாத்துக்கலாம். அது ரிஸ்க் இல்லையா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்றது டாக்டர்? பயப்படாதீங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபுல் டைம் ஹோம் நர்ஸை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவருக்கு மருந்து, ஃபீடிங், பிசியோதெரப்பி எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. டோன்ட் வரி. நீங்க வாங்க நர்ஸ். என்னமா யோசிக்கிறீங்க? எப்படிடா அவரை நம்ம வீட்ல வச்சு பாத்துக்க முடியும்? குவார்டர்ஸ் வீட்ல எல்லாம் அவ்வளவு வசதி இருக்காதே. கூட்டிட்டு கூட போயிடலாம், ஆனா நம்மளால சமாளிக்க முடியாதே. ரொம்ப கஷ்டமாயிடுமே. எதுக்குமா நம்ம அந்த குவார்டர்ஸ் வீட்டுக்கு போகணும்? என்ன அன்பு சொல்ற? இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நமக்கு வேற வழி இல்லையே. ஏமா இல்ல? அதான் நம்ம வீடு இருக்குல்ல.